குட் ஈவினிங் பிள்ளைகள். கொஞ்சம் லேட் ஆயிட்டு மிஸ்ஸுக்கு இன்னைக்கு தொடர்ச்சியா கிளாஸ். மிஸ்ஸுக்கு சாப்பிட கூட டைம் இல்ல. ரைட், சாப்பிட்டீங்களா நீங்க? தீபிகா, விவேதா? ஆமா டீச்சர். ஓ மிஸ். மிஸ் இப்பதான் சாப்பிட்டேன். சரி, ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன, இன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கிறேன், தமிழ் வீடியோ. நாங்க போவோம். பிள்ளைகள், மிஸ்ஸுக்கு எப்ப நீங்க பேமெண்ட் செய்வீங்க? மிஸ் அம்மா நாளைக்கு போட்டு விடுறேன்னு சொன்னாங்க. ரைட், ஓகேயா. என்ன மிஸ் வந்து நீங்க அடுத்த மாசத்து இந்த மாசம் பிரச்சனை இல்ல, நாளைக்கு என்னாலும் போட்டு விடுங்க. மிஸ் வந்து உங்களோட இதை வச்சுக்கொண்டுதான் வைஃபை எடுக்கிறது. சரியா? அப்ப நான் உங்களோட நோட்ஸ்கள் எடுக்கிறதுக்கு தான் இருக்கிறதுகளை போட்டுதான் மிஸ் செய்து கொண்டிருக்கேன். ஸோ நீங்க கொஞ்சம் ஏர்லியா பேமெண்ட் செஞ்சீங்கன்னு சொன்னா எனக்கு உதவியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சரியா? யாரு? எங்கிட்ட விவிதா. என்ன மாதிரி விவிதா? எப்போ மிஸ்ஸுக்கு பேமெண்ட் செய்வீங்க? ஒரேதான், நீங்க 2 பேரும் ஒரு டேட் 5ஆம் தேதி ஒரு மாசமும் போட்டு கொள்ளிலுமா? ஓகே மிஸ், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 5ஆம் தேதி போடுறோம். ரைட், ஓகேம்மா. ஓகே மிஸ். டீச்சர், ஆமா டீச்சர், அது அம்மா அக்கவுண்ட் நம்பர் கேட்டாங்க மிஸ். சரி அம்மா, நான் என்ன கமர்ஷியல் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணது இல்ல, நான் NSB அனுப்பி விடணும் உங்களுக்கு. சரி அம்மா, நாளைக்குனாலும் நாளைக்கு போட்டு விட்டா மிஸ்ஸுக்கு உதவியா இருக்கு. சரியா? வார மாசத்துல இருந்து 5ஆம் தேதியை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ரைட், ஓகே தான். ஓகே, ஓகே, தேங்க்யூ. அப்ப இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன், தமிழ் வீடியோ ஒன்று பார்ப்போம். உங்களோட முதலாம் பாடத்தை பேஸ் பண்ணி. உங்களுக்கு சவுண்ட் கேக்குதா? ஆமா மிஸ். இந்த வீடியோட சவுண்ட் கேக்குதா? வீடியோட சவுண்ட் அந்த 9 பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் 2 பாடமும் ஓ மிஸ், கேக்குது மிஸ். முறைகளை கண்டறிவ, அதாவது இன்வெஸ்டிகேட். வணக்கம். இன்னைக்கு கிரேட் 10 ரைட், ஓகே. இதுல ஒரு மிஸ் சொல்றால் உங்களுக்கு விளங்கப்படுத்துறா, நானும் அதோட சேர்ந்து விளங்கப்படுத்துறேன். சரியா? ரைட், அதுல சவுண்ட் இல்லாட்டி பரவாயில்ல. முதலாம் பாடம் வந்து தகவல் தொடர்பான தொழில்நுட்பம். சரியா? இதுல என்னென்ன விஷயம் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னா, தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் அடிப்படைகள், அடுத்தது கணனீடு அடிப்படைகள், தரவுகள் விளக்கம், தர்க்க வாயில்கள், பணி செயல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள், விரிதாள் மென்பொருள், நிகழ்த்தொகை மென்பொருள், தரவுத்தள மென்பொருள். மிஸ்ஸுக்கு சில தமிழ் கருத்து விளங்குது இல்ல, மிஸ் இங்கிலீஷ்ல படிப்புக்கிறதுனால. பட் நாங்க இந்த மிஸ்ஸோட விளக்கத்தோடயே போவோம். சரியா? பார்க்கலாம். முதலாவது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில அடிப்படைகள் என்னென்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்றால் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அடுத்தது அதில் ஒரு கன்செப்ட் தெரியணும், முறைமை என்றால் என்ன சொல்லி உங்களுக்கு தெரியணும். அடுத்தது தரவு என்றால் என்ன, தகவல் என்றால் என்ன, தரவு எவ்வாறு தகவலாக மாற்றப்படுகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும்.
இதுல முதலாவது நாங்க பார்க்க போறது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்றால் என்னன்னு ரைட், இதுல விளங்குதா பிள்ளைகள்? முதலாம் பாடத்துல உங்களுக்கு மெயினா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பத்தின் அடிப்படைகள் என்ற ஹெடிங்ல 1 2 3 4 5 விஷயம் இருக்கு. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்றால் என்ன, இரண்டாவது முறைமை என்றால் என்ன, மூன்றாவது தரவு என்றால் என்ன, அடுத்தது தகவல் என்றால் என்ன, தரவு எவ்வாறு தகவலாக மாற்றப்படுகிறது. இதுக்கு உங்களுக்கு நோட்ஸ் வேணுமா பிள்ளைகள்? முதலாம் பாடத்துக்கு தேவையில்லை மிஸ். தேவையில்லை. அப்ப நான் சும்மா உங்களுக்கு மேலோட்டமா விளங்கப்படுத்தினா சரி என்ன? ஓ மிஸ். ரைட், ஓகே. அப்ப இதோடய நாங்க போவோமா, வீடியோவோட போவோம். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்று சொல்றது ஒரு தகவலை எப்படி நாங்க பரிமாறி கொள்றது அப்படின்னு சொல்லி அதன் விளக்கம் வரும். இப்ப தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்றோடனே ஐசிடி என்றோடனே எல்லாரும் நினைப்பீங்க அது ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான சப்ஜெக்ட் ரெண்டு. அப்படி இல்லை, அது ஒரு பொதுவான ஒரு சொல். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்றது தொடர்பாடல் வழிமுறை. இத பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தமிழ்ல நல்ல விளக்கமா இருக்கு. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். இதுல இருந்து என்ன உங்களுக்கு விளங்குது? தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ன விளங்குது சொல்லுங்க பாப்போம். நமக்கு தேவையான தகவல்களை தொடர்பாடல் செய்வதற்கு நாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். This is not a computer. கம்ப்யூட்டர் என்ற பெயர் இல்ல. இதுல என்ன மீனிங்னு சொன்னா ஒரு தகவலை நாங்கள் தொடர்பாடல் செய்யறதுக்கு நானும் டிவைஸுமா இருக்கலாம், ஒரு மனிதனும் டிவைஸுமா இருக்கலாம், இல்லாட்டிக்கு மனிதனுமா இருக்கலாம். இந்த வழிமுறைகள்ல எங்களோட தகவல்களை தொடர்பாடலுக்கு பயன்படுத்துகிற தொழில்நுட்பம் என்று சொல்லி பார்க்க போறோம். விளங்குதா? அப்ப முதலாவது அதுல இருக்கிறது என்னன்னா தொடர்பாடல் வழிமுறைகள் என்னென்ன வழிகள்ல. அடுத்தது தொலைபேசி நாங்க பயன்படுத்துற தொழில்நுட்பம் என்னது? தொலைபேசியா இருக்கலாம், இணையமா இருக்கலாம், கணினியா இருக்கலாம், சமூக வலைப்பின்னல் நெட்வொர்க், மென்பொருட்கள் சாஃப்ட்வேர்ஸ். ரைட், இவ்வளவு எதுக்குள்ள அடங்க போகுது? தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். இந்த ஒரு ஹெடிங்குக்குள்ள இருக்கிற விஷயங்கள் இவ்வளவு பிள்ளைகள். சரியா? அதுல என்ன இருக்கு? முதலாவது தொடர்பாடலுக்கான வழிமுறைகள் இருக்குது. அடுத்தது அந்த டிவைசஸ்கள் இருக்கு. என்னது? தொலைபேசியா இருக்கலாம், இணையமா இருக்கலாம், கணினியா இருக்கலாம், சமூக வலைப்பின்னல் இன்டர்நெட்டா இருக்கலாம், மென்பொருள் என்னது? சாஃப்ட்வேர்ஸ். இந்த இவ்வளவு உள்ளடக்கிய விஷயம் தான் என்ன பிள்ளைகள்? தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். ஓகேயா? ரைட். மிஸ் என்ன விளங்கப்படுத்துறான்னு பார்ப்போம். முறைகள் எப்படி நாங்க தகவலை தொடர்பாடலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்றது. அதாவது இப்ப தொலைபேசி உதாரணமாக நாங்க செல்போன்ல கதை கேட்க அது ஒரு தகவலை பரிமாறுற ஒரு தொழில்நுட்பம். இணையம் நாங்க இமெயில் மூலமாக நாங்க மெசேஜ்களை பாஸ் பண்றோம். அப்ப அது ஒரு முறை, தகவலை நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ற முறை. கணனியில எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை வச்சு நாங்க நிறைய வேலைகளை செய்து கொள்றோம். சமூக வலைப்பின்னல், மென்பொருட்கள், சாஃப்ட்வேர் இதெல்லாம் எப்படி தகவலை நாங்க தொடர்பாடல் செய்து கொள்றோம்ன்றதை விளங்கப்படுத்துது. அப்ப தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துல பயன்பாடுகள் என்னென்ன? அடுத்த ஹெடிங் என்னன்னு சொன்னா எங்க எல்லாம் நாங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும். இது பிள்ளை கிரேட் 6க்குரிய சிலபஸ். சரியா? கிரேட் 6ல நல்ல விரிவா இருக்குது. எங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு நீங்க நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சும்மா சொல்லுங்க பாப்போம். எங்க எல்லாம் நாங்க கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறோம். என்னென்ன தொழில்நுட்பம் பார்த்தோம்? என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கு? முதலாவது அதை சொல்லுங்க. என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கு? அது எங்களுக்கு தீபிகா சொல்லுங்க பாப்போம். என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கு? தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துக்குள்ள இருக்கிற தொடர்பாடல மேற்கொள்றதுக்கு பயன்படுத்துறது.
என்னென்ன இருக்கு? தீபிகா. கம்ப்யூட்டர், போன், ரைட். தொலைபேசி, கணினி, இணையம், இன்டர்நெட், இதெல்லாம் வந்து தொடர்பாடல் தொழில்நுட்பத்துக்குள்ள அடங்குற விஷயங்கள். சோ இவை எல்லாவற்றையும் நாங்க எங்க பயன்படுத்துறோம்? விவேதா சொல்லுங்க. விவிதா எங்க பயன்படுத்துறோம்? பாடசாலை, மருத்துவமனை, வங்கிகள், பொறியியல் துறை, கலைத்துறை, வேற இந்த அது ஐடி கம்பெனிஸ் டீச்சர். எஸ், ஐடி கம்பெனிஸ். விவசாயம். மற்றது விவசாயம், அந்த கம்பெனிஸ், அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் டீச்சர். கம்பெனிஸ் அதில் எப்படி சொல்லுவோம்? தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? கம்பெனிஸ் வணிகத்துறைகளா? தமிழ்ல எப்படி சொல்லலாம்? கம்பெனிஸ் வணிகங்கள். வணிகங்கள்ல பயன்படுது. சோ இதெல்லாம் என்னது? இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிற இடங்கள். சரியா? இங்கெல்லாம் நாங்க அதை யூஸ் பண்ண போறோம். பாடசாலை, மருத்துவம், பொறியியல் துறை எல்லாத்துலயுமே நாங்க பயன்படுத்துவோம். ரைட். அடுத்த கொஸ்டின் ஒண்ணு போட்டிருக்கு. ஏன் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் அவசியம்? இதை விட, இதுல இருக்கிறத விட நீங்க யோசிச்சு சொல்லுங்க பிள்ளைகள். நீங்களா யோசிச்சு சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் அவசியமா இருக்கு? ஏன்? தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்த இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சு கொள்றது. வெரி குட், வெரி குட், வெரி குட். எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன், எங்களுக்கு தேவையான அதிகமான தகவல்களை நாங்க இன்டர்நெட் மூலம் எடுத்துக்கொள்ளுறோம். வெரி குட். அடுத்தது அந்த தூரத்துல உள்ளவங்களோட தொடர்பாடல் இது பண்றது. மேற்கொள்ள. வெரி குட். தொலைவில் உள்ளவர்களுடன் எங்களுடைய தகவல்களை பரிமாறுவதற்கு பரிமாறுவதற்கு. வெரி குட். அண்ட் அடுத்தது வேற என்ன? வேற என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஜூம் கிளாஸஸ் செய்யறதுக்கு. ரைட், வெரி குட். எங்களுக்கு என்னது? கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதற்கு. அப்ப இதுல பாருங்க, இதுல என்ன பண்ணுங்க? நமது அன்றாட வேலைகளை இலகுபடுத்திக் கொள்றதுக்கு, நமது அன்றாட வேலைகளை இலகுபடுத்திக் கொள்றதுக்கு என்னென்ன நாங்க பயன்படுத்துறோம் சொல்லுங்க பாப்போம். என்ன பயன்படுத்தும்? அன்றாட வேலைகளை இலகுபடுத்த என்னென்ன பயன்படுத்தணும் சொல்லுங்க. நீங்க கதை கேட்கதான் பிள்ளைகள். உங்களுக்கு டவுட்ஸ் வரும் இல்லைன்னு சொன்னா தெளிவு வரும். ஒன்று டவுட்ஸ் வரும், இல்லாட்டி தெளிவு வரும். ஏதாவது ஒரு அவசரமான மெசேஜ் எதுவும் அனுப்புறேன்னா போன் மூலமா அனுப்புறது. போன் மூலமா அனுப்புவோம். வெரி குட். அடுத்து கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை வந்து போன் அது மூலமா இது பண்றது டீச்சர். கம்ப்யூட்டர் மூலமா, போன் மூலமா நாங்க பயன்படுத்தலாம். அடுத்தது பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் பயன்படுத்துறோம். வேலைகளை செய்யறதுக்கு வந்து என்னது? எலக்ட்ரானிக் டிவைசஸ் பயன்படுத்துறோம். எலக்ட்ரானிக் டிவைசஸ் மீன் ஃபேன் பயன்படுத்துறோம், வாஷிங் மிஷின் பயன்படுத்துறோம். வேற என்ன? ஃப்ரிட்ஜை பயன்படுத்துறோம். அப்படியான எலக்ட்ரானிக் டிவைசஸ பயன்படுத்தி எங்களோட வேலைகளை இலகுபடுத்துறோம். என்ன? அடுத்தது இப்ப நாங்க வேலைகளை இலகுபடுத்துறதுக்கு அந்த தொழில்நுட்பங்களை நாங்க பயன்படுத்தும் போது அடுத்த அட்வான்டேஜ் எங்களுக்கு கிடைக்கிறது. எங்களோட நேரம் விரயத்தினை தவிர்க்க முடியும். ஏன்னா நேர விரயம் தவிர்க்கப்படும். அப்ப நாங்க நிறைய வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து தேவையற்ற வள விரயங்களை குறைத்தல். தேவையற்ற வள விரயங்களை குறைத்தல் சொல்லி சொன்னா என்னது? தேவையற்ற வளங்களை விரயத்தை குறைகள். இதுக்கு என்ன நீங்க சொல்ல நினைக்கிறீங்க? தேவையற்ற வள விரயங்களை குறைதல். இப்ப வந்து எங்களுக்கு வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது, இல்லாட்டி கம்ப்யூட்டரே வச்சிருப்போமே. கம்ப்யூட்டர் இருக்கு.
கம்ப்யூட்டர் இருக்கு. இப்ப முந்தைய காலத்துல நாங்க என்ன செஞ்சோம், உங்களுக்கு இப்போ 20ஆம் நூற்றாண்டுல தான் கம்ப்யூட்டர் வந்துச்சு. அதுக்கு முதல்ல என்ன செஞ்சாங்க, காப்பி பேப்பர்ல தான் எல்லாமே டாக்குமெண்ட் எழுதி கொண்டு இருந்தோம். என்ன அப்ப எழுதி கொள்ற நேரம் உங்களுக்கு பேப்பர் செலவாயிட்டு, பேனா செலவாயிட்டு, இங்க் செலவாயிட்டு. அப்ப அந்த செலவுகளை எல்லாம் குறைச்சு இப்ப நாங்க என்ன செய்யறோம், கம்ப்யூட்டர்ல போட்டிருந்து அடிக்கத்தான் இருக்கு. டைப் பண்ணி விட்டா முடிஞ்சது வேலை. அப்ப தேவையற்ற வள விரயங்களை குறைத்தார். அடுத்தது தவறுதலான பிழைகளை தவிர்த்தல். தவறுதலான பிழைகளை தவிர்த்தல். இதுக்கு என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். தவறுதலான பிழைகளை தவிர்த்தல். இப்ப வந்து நீங்க போன்ல வந்து டெக்ஸ்ட் பண்றீங்க, மிஸ்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க. சம்டைம் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிட்டுது, கிராமர் மிஸ்டேக் ஆயிட்டு. அப்ப என்ன நடக்கும்? அந்த மெசேஜ் அது வந்து திரும்ப எடிட் பண்ணி சென்ட் பண்ணலாம். எடிட் பண்ணி சென்ட் பண்ண முதல்ல அது என்ன காட்டும்? அந்த வேர்டுக்கு கீழ லைன் மாதிரி ஒண்ணு ரெட் லைன் போட்டு காட்டும். என்ன ரெட் லைன் போட்டு காட்டும், இதுல கிராமர் மிஸ்டேக் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, டக்குன்னு அதுல கிளிக் பண்ணினோம்னா அது சரியான ஒரு வேர்டை காட்டும். அப்ப நீங்க அதை செலக்ட் பண்ணி விடுவீங்க. அப்ப அது இதுதான் சொல்லியிருக்கு, தவறுதலான பிள்ளைகளை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். சரியா? ஓகே. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஏன் அவசியம்? தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஏன் அவசியம் என்று சொன்னா, எங்களோட அன்றாட வேலைகளை இலகுபடுத்துகின்றது, நேர விரயத்தை தவிர்க்குது, தேவையற்ற வள விரயங்களை குறைக்குது, தவறுதலான பிழைகளை தவிர்க்குது. உதாரணமாக நான் சொன்னா, ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல் எல்லாம் நிறைய இருக்கும். அப்போ நாங்கள் கையால் எழுதும் போது எங்களுக்கு நேர விரயம் ஏற்படுது, நிறைய நேரமாக எழுதணும். ஆனால் ஒரு கணனியில் நாங்கள் டைப் பண்ணினோம்னா மிக ஸ்பீடாக அதை நாங்கள் செய்து முடிக்க முடியும். நேரமும் குறைவான நேரத்தில் கணனியில் செய்து கொள்ளலாம். மற்றது நாங்கள் ஃபைலில் எழுதும்போது பேப்பர் வேஸ்ட் ஏற்படும். பேப்பரில் நிறைய நாங்கள் எழுதிட்டே இருப்போம், அப்போ பேப்பர் வேஸ்ட் ஏற்படும். அதால் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தினா அதில் எங்களுக்கு மிகவும் இலகுவாக எல்லாம் செய்து கொள்ளலாம். அடுத்து பார்க்க போகிறோம், முறைமை என்றால் என்ன? முறைமை என்றது ஒரு சிஸ்டம் என்று சொல்லுவோம். அந்த சிஸ்டம் வந்து ஒரு பொதுவான ஒரு சொல். அந்த சிஸ்டம் வந்து ஒரு இலக்கை அடையிறதுக்கு ஒரு பல கூறுகள் ஒருங்கிணைந்து செயற்படுறது. உதாரணமாக உங்களுக்கு சொல்ல போனால், பாடசாலையை நான் எடுத்தேன்டா, பாடசாலையோட இலக்கு என்ன? ஒரு சிறந்த பிரஜையை உருவாக்குறது தான் பாடசாலையோட இலக்கு. அப்போ பாடசாலையில் இருக்கிற கூறுகள் என்னென்ன? பாடசாலை அதிபர், ஆசிரியர், மாணவர்கள், அப்படி அங்கே இருக்கிற எல்லா கூறுகளையும் இதைத்தான் நாங்கள் கூறுகள் என்று சொல்லுவோம். அப்போ பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரும் கூறுகள் என்று சொல்லுவோம். அப்போ இவங்க எல்லாம் இத பாப்போம். வாட் இஸ் சிஸ்டம், முறைமை என்று சொன்னா என்னன்னு. சரியா? இதுல இந்த மிஷன் சொல்றா ஸ்கூலை தான் எடுக்கிறா. இப்ப ஸ்கூல் வந்து பிள்ளைகள் நாங்க ஒரு சிஸ்டம், நான் நேற்று பார்த்தோமே எங்களோட பாடி சிஸ்டத்தை பற்றி. இப்ப இதுல வந்து ஸ்கூலை பத்தி சொல்லியிருக்கு. ஸ்கூல்ல வந்து என்ன இருக்குது? ஸ்கூல்ல ஒரு முறைமை இருக்குது. என்ன முறைமை இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன முறைமை இருக்கு? என்ன ஒரு முறைமை இருக்கு சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்களேன், என்ன முறைமை இருக்கு நினைக்கிறீங்க? என்ன முறை, என்ன சிஸ்டம் இருக்கு? அதுல உள்ள இலக்கு வந்து சிறந்த பிரஜைகளை உருவாக்குதல். நான் கேக்குறது என்ன முறை, என்ன சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஸ்கூல்ல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. இப்படி 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 இப்படிதான் இருக்கும். என்ன இருக்கு? ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு சிஸ்டம் இருக்கும். என்ன சிஸ்டம்? முதலாவது ஸ்கூலுக்கு அதிபர் இருக்கணும். சரியா? முதலாவது ஸ்கூல் பிரின்சிபல் இருக்கணும். அதுக்கு கீழே தான் யார் யார் இருப்பினம்? டீச்சர்ஸ் இருப்பினம். அவங்களுக்கு கீழே தான் ஒர்க்கர்ஸ் இருப்பினம். அவங்களுக்கு கீழே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பினம். சரியா? அப்ப இது ஒரு முறை. என்ன? பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த முறைமையை தான் சொல்லி இருக்கு. இந்த முறைமை ஏதாவது ஒன்று தவறுமா இருந்தா அந்த ஸ்கூல் சரியா ரன் பண்ணுமா? இல்ல டீச்சர். இல்லையா?
இல்ல. அப்ப இந்த முறைமை சரியா இருந்தா தான் இந்த ஸ்கூல் ரன் பண்ணும். அப்ப அந்த முறைமையத்தான் நாங்க சொல்றோம் சிஸ்டம். இங்கிலீஷ்ல சொல்றோம் சிஸ்டம். சிஸ்டம் மீன்ஸ் அந்த முறைமை. பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? அதுக்கு பிறகுதான் அவங்க எல்லாரும் சேர்ந்தா தான் அந்த பாடசாலையின் இலக்கை அடைய முடியும். பாடசாலையின் கூறுகளை அடைய முடியும். விளங்குதா? ஓகேயா? திஸ் இஸ் சிம்பிள். ஓகே. ஓகே மிஸ். எங்கட பாடியிலயும் வந்து என்னென்ன இருக்குது? தலையில இருந்து கால்ல இருந்து எத்தனையோ அங்கங்கள் இருக்கு. அந்த அங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சாதான். இப்ப மூக்கு மூக்கு சொல்லக்கூடாது, நான் சுவாசிக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்று சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? மூக்கு சொல்லுது நான் சுவாசிக்கிறது சப்போர்ட் பண்ண மாட்டேன், 2 நாளைக்கு அடைச்சி இருக்க போறேன். என்ன நடக்கும்? மூச்சு எடுக்க முடியாம இறந்து போயிடுவாங்க டீச்சர். இறந்து போயிடுவோமே. நான் அப்ப இன்றைக்கு கை நிக்குது, நான் இன்றைக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், இப்படியே கீழே தான் இருப்பேன்னு சொன்னா என்ன நடக்கும்? எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதுதான். அப்ப எங்களோட சிஸ்டம் வந்து எல்லாமே ஒழுங்கா வேலை செய்யக்குள்ளதான் அந்த ஒரு ஏதாவது ஒரு வேலையை நாங்க திறமையா செய்ய முடியும். சரியா? அதை பற்றிதான் இதுல இருக்கு முறைமை. ஒரு சிறந்த பிரஜையை உருவாக்குறதுக்கு பணியாற்றிட்டு வர்றாங்க. அப்ப ஒரு பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து செயலாற்றும் போது ஒரு சிறந்த பிரஜை உருவாகுவாங்க. அப்ப பாடசாலைன்றது ஒரு சிஸ்டம் என்று சொல்லுவோம். அந்த சிஸ்டம் வந்து எதுக்காக இருக்குது? சிறந்த பிரஜையை உருவாக்குறதுக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்றால் என்ன? அப்ப சிஸ்டம்ன்றது பொது வேர்ட். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல சிஸ்டம் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். கம்ப்யூட்டர் இது நாங்க நேற்று பார்த்தோம். கம்ப்யூட்டர்ல இருக்கிறதான சிஸ்டம். முதலாவது என்னது? கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிஸ்டம். நாங்க டேட்டாவை என்டர் பண்ணிக்கலாம், அது எங்களுக்கு இன்புட் ஆயிருக்கும். அது ஒரு வேலைக்கு ஒரு வழிமுறைக்கு உள்ளாக்கப்படுறது நாங்க ப்ராசஸர் சொல்லுவோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஃபைனலி கிடைக்கிறது என்னது? அவுட்புட். சரியா? இப்ப நான் வந்து சாப்பாடு இதுல இருக்கு, அதை எடுத்து நான் சாப்பிடுறேன், அது என்னது? இன்புட். ப்ராசஸ் என்ன நடக்க போகுது? நான் சாப்பிடுற சாப்பாடு போய் என்னது நுரையீரல்ல சாரி, என்னது போகும்? முதலாவது எங்க போகும்? எங்க போகும்? எங்க சாப்பாடு எங்க போகும்? சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. குடலால போய் எங்க போகும்? விளங்கல? வாய்க்குழி மூலமா போயிட்டு வயிறுல இருக்கும் டீச்சர். வாயிருக்குல்ல, வயிறுல போகும். வயிறுல போயிட்டு அது என்ன செய்யும்? சமிபாட்டுக்குரிய வேலைகளை செய்யும். சமிபாட்டுக்குரிய வேலைகளை செய்யும். ஒரு பகுதி ரத்தத்துக்கு போகும், மற்றது அகத்துறிஞ்சப்பட்டு மற்றது என்ன செய்யும்? கழிவா போகும். அதுதான் வந்து ப்ராசஸ். எங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் என்ன வரும்? எங்களுக்கு நிறைய வரும். எங்களுக்கு என்ன உடம்புல நிறைய வரும். என்ன அவுட்புட்டா என்ன நிறைய வரும்? எங்களுடைய பிளட் வந்து சரியா வேலை செய்யும், எங்களுடைய சர்க்கிள் வேலை செய்யும். அடுத்தது வந்து கழிவு வெளியேறலைன்னு சொன்னா எங்களோட உடம்பு பாதிக்கப்படும். சோ அதுவும் ஒரு அவுட்புட் தான். அவுட்புட் எல்லாத்தின் அவுட்புட்டையும் முதல் காரணி என்ன வரும்? நாங்க உயிரோட ஹெல்த்தியா இருக்கிறதா எங்களோட அவுட்புட். என்ன? நாங்க சாப்பிடுறோம், அதுக்குரிய வேலை உள்ளுக்க போய் ப்ராசஸ் நடக்குது. அடுத்த அவுட்புட்டா வரப்போறது என்னது? நாங்க ஹெல்த்தியான ஜனங்களா நடந்து தெரியும். சரியா? ஓகே. சிஸ்டத்திலையும் அப்படித்தான். கூறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த ஒரு அவுட்புட்டை உருவாக்க போகுது. அப்போ இன்புட்டை வச்சு ஒரு ப்ரோசஸ் நடந்து அவுட்புட் ஒன்று வரப்போகுது. அதுதான் கம்ப்யூட்டர் சிஸ்டம். அப்போ சிஸ்டத்துக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிற கூறுகள் என்னென்ன? இன்புட், ப்ரோசஸ், அவுட்புட். இதுதான் பேசிக். அடுத்த கிளாஸில் நாங்கள் மிகுதியை பார்ப்போம். ரைட், ஓகே போல. இது 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 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். சரியா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிட்டா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த விஷயம் விளங்கிட்டா உங்களுக்கு? ஓ மிஸ். ஆமா டீச்சர். ரைட், செகண்ட் ஒன் பாப்போமா?
ஓகே பிள்ளை, இதுதான் பாட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஜெனரேஷன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஜெனரேஷன். எப்படி பாக்குறது? பரிணாம வளர்ச்சி. என்ன பாருங்க, உங்களோட புக்ல அதானா இருக்குது. அடுத்த விஷயம் ஓ மிஸ் இருக்குது. ரைட், ஓகே. இதுல ஒரு கதை ஒன்று மிஸ் சொல்றா, கேளுங்களா? எப்படி இந்த பரிணாம வளர்ச்சி வந்ததுன்னு சொல்லி. இதுல ஒரு விவசாயி ஆட்டு மந்தைகளை பராமரிச்சு வந்தார். இருந்துதான் தொடங்கிச்சான். கணிதத்தில் இருந்துதான் கணினியின் வரலாறு தொடங்கியது. எப்படி தொடங்கியதுன்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கதை இருக்குது. அந்த கதையை முதல்ல பார்க்க போறது கணினியோட வரலாறு எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்க்க போறோம். கணினியோட வரலாறு எப்படி தொடங்கிச்சுன்னு சொன்னா மேத்ஸ்ல இருந்து தான் தொடங்கிச்சான். கணிதத்தில் இருந்துதான் கணினியின் வரலாறு தொடங்கியது. எப்படி தொடங்கியதுன்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கதை இருக்குது. அந்த கதையை முதல்ல பார்க்கலாம். முன்னைய காலத்தில் ஒரு விவசாயி ஆட்டு மந்தைகளை பராமரித்து வந்தாராம். அவர் அந்த ஆடுகளோட எண்ணிக்கையை தினமும் சரி பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஆடுகள் ஆட்டு மந்தைக்குள்ளே செல்லும் போதும் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சாராம். அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாராம், ஆடுகள் ஒவ்வொன்றா உள்ளுக்கு போகும்போது ஒவ்வொரு கல்லை எடுத்து வச்சாராம். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு ஆடு காணாமல் போச்சான். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இந்த கணிதம் என்பது மிகவும் முக்கியமாக தேவைப்பட்டுச்சு அந்த காலத்தில். இதன் பிறகுதான் கணிதம் என்றது உருவாகிச்சு. அப்போ இதுதான் கணிதம் உருவாகிய வரலாறு. இதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 2, 3 என்பன கண்டுபிடித்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 எண்களை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, பிரிக்கிறது, இந்த மாதிரியான தேவைகள் நிறைய வரும்போது இவங்க என்ன செய்தாங்கன்னா சில ஆரம்ப காலத்தில் சில உபகரணங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த உபகரணங்களுக்கு பிறகு வந்தவங்க தான் யார்? இந்த கணினி. அப்போ கணினி எப்பயுமே கணிதத்திலிருந்து தான் உருவாகிச்சு. கணிதம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்பையிலிருந்து தான் இந்த உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு உபகரணமாக கண்டுபிடிச்சு கணினி இப்போ 5வது பரம்பரையில் நிற்கிது. விளங்குதா பிள்ளைகள்? எப்படி கணினி உருவாகிச்சு? கணிதத்தில இருந்துதான் எங்களோட கணினி உருவாகி இருக்குது. ரைட். அப்ப தேவையை பொறுத்தே உற்பத்திகள் உருவாகின்றன. ஏதாவது தேவை இருந்தால் தான் உற்பத்தி உருவாகும். இப்போ எங்களுக்கு வாஷிங் மிஷினை எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னு சொன்னால் க்ளோத்ஸை வாஷ் பண்ணுறதுக்காக வாஷிங் மிஷின் தேவை. அப்போ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வாஷிங் மிஷின். அதை மாதிரி தான் கணிதத்துக்கு தேவையான உபகரணங்களை அவங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணினாங்க. அப்போ முதலாவது வரலாற்றில் மெமரி சர்விங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்ல எல்லாம் எழுதி வச்சு தான் ஞாபகப்படுத்தினாங்களாம் எல்லாத்தையும். அப்போ ஒரு உபகரணமும் இல்லை அந்த வரலாறு. அப்போ அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்குலேட்டர் கண்டுபிடிச்சாங்க. 1, 2 கூட்டுறதுக்கு, கழிக்கிறதுக்கு, பெருக்கிறதுக்கு கால்குலேட்டர்னு சொல்கிற உபகரணத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்தது மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர், அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அப்போ நான் இங்கே இதில் அரோவில் காட்டி இருக்கிற எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் இப்போ தற்பொழுது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், 5th ஜெனரேஷன் வரைக்கும் வந்திருக்குது. அப்போ நீங்கள் குழம்பக்கூடாது. இந்த மெமரி சர்விங், கால்குலேட்டர், மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்லாம் ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்ச உபகரணங்களாக இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட 5 ஜெனரேஷன் எங்களோட பாடத்திட்டத்தில் இருக்கிறவர் யார்? எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு கீழே தான் அந்த 5 பரம்பரை உருவாகிச்சு. எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு பிறகு தான் அந்த 5 பரம்பரையும் வந்திருக்கு. அந்த ஜெனரேஷனை தான் நாங்கள் சிலபஸில் படிக்க போகிறோம். சரிதானே? ஓகே பிள்ளைகள், இந்த விஷயம் என்னன்னு விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இதுல என்ன இருக்குன்னு சொன்னா முதலாவது மெமரி சர்விங்ன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இருந்திருக்கு. சரியா? மெமரி சர்விங்னு சொன்னா என்னது? ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. சரியா? இல்லைன்னு சொன்னா எப்படி ஒரு கால்குலேஷன் செய்யறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் பரிணாம வளர்ச்சியில வளர்ந்து கொண்டு போய் இப்ப 5வது லெவல்ல இருக்கிறவர் தான் என்னது? எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இந்த ஜெனரேஷன் தான் நாங்க இப்போ உங்களோட சிலபஸ்ல போட்டிருக்கிறதான விஷயம். இந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எத்தனை ஜெனரேஷனா தொழிற்படுகிறதுன்றதான் நாங்க பார்க்க போறோம். அப்ப இதுக்கு கீழே இருக்கிற விஷயங்கள் நீங்க சும்மா ஒரு
நாலேஜுக்கு நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டியது மட்டும்தானே தவிர மற்றபடி நாங்க பார்க்க போற மெயினான விஷயம் எது, இந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். சரியா, இவற்ற பரிணாம வளர்ச்சி எப்படி வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எப்படி இருந்தார், செகண்ட் ஜெனரேஷன்ல என்ன மாதிரி, தேர்ட் ஜெனரேஷன் என்ன மாதிரி, ஃபோர்த் ஜெனரேஷன் என்ன மாதிரி, ஃபிஃப்த் என்ன மாதிரி பார்க்க போறோம். சரியா, ஓகே. அது குழப்பம் இருக்கா? ஓ மிஸ். சொல்லுங்க பாப்பா. ஓகே மிஸ். எதுவும் குழப்பம் இருக்கா? இல்ல மிஸ். யாரோ மனு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரைட், ஓகே. நீங்க குழம்ப கூடாது. இந்த மெமரி சர்விங், கால்குலேட்டர், மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்லாம் ஆரம்ப காலத்துல கண்டுபிடிச்ச உபகரணங்களா இருக்கிறாங்க. ஆனா எங்கட 5 ஜெனரேஷன் எங்கட பாடத்திட்டத்துல இருக்கிறவர் யாரு? எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு கீழே தான் அந்த 5 பரம்பரை உருவாகிச்சு. எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு பிறகுதான் அந்த 5 பரம்பரையும் வந்திருக்கு. அந்த ஜெனரேஷனை தான் நாங்க சிலபஸ்ல படிக்க போறோம். சரிதானே? அப்ப எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வகைக்குள்ள முதலாவது ஜெனரேஷன் எப்படி இருந்தாரு, 2வது ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் எப்படி இருந்தாங்க, 3வது ஜெனரேஷன் எப்படி இருந்தது கணினி, 4வது ஜெனரேஷன்ல எப்படி இருந்தது, 5வது ஜெனரேஷன்ல எப்படி டெக்னாலஜி மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதான் கணினிட வரலாறு. அப்ப கணினிட வரலாறு எங்க ஆரம்பித்தது? கணிதத்திலிருந்து ஆரம்பித்தது. கணிதத்திலிருந்து எவ்வாறு ஆரம்பித்தது? கணித உபகரணங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதிலிருந்து ஒவ்வொரு உபகரணமா கண்டுபிடித்து கணினி கடைசியில எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒரு வகை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வகை இப்ப ஜெனரேஷனா 5 ஜெனரேஷனை கடந்து உள்ளது. ஸோ அந்த 5 ஜெனரேஷனும் உங்களோட சிலபஸ்ல இருக்கு. இந்த 5 ஜெனரேஷனும் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆரம்ப காலத்தில் இருந்த உபகரணங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சும்மா ஒரு அறிமுகம் தேவை. கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப கால உபகரணத்தில் முதலாவது அபாகஸை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த அபாகஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம் அந்த காலத்தில். இது வந்து இப்போ இந்த காலம் வரைக்கும் இது பயன்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. சைனா போன்ற நாடுகளில் மரபு ரீதியாக இவர் வந்து இன்னுமே பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இந்த அபாகஸ் கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபாகஸ் கிரான்மோ அபாகஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஒரு கணிதவியலாளர். நான் கணிதத்திலிருந்து தானே ஆரம்பத்திலிருந்து வந்தது என்று சொன்னான். அவர் ஒரு கணிதவியலாளர். அவர் இந்த அபாகஸை கண்டுபிடித்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கணித தேவைகளுக்காக மட்டுமே அவர் உருவாக்கினார். இன்று வரை சீனா போன்ற நாடுகளில் இது வந்து பயன்படுத்த பாத்துருக்கீங்களா பிள்ளைகள்? இப்போ நாங்க படிச்ச காலத்துல இந்த மேத்ஸுக்கண்டே ஒரு கிளாஸ் ஒன்று இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்குதா? இந்த மேத்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் இருந்தது. இப்போ இங்கிலீஷ்ல வந்து நாங்க என்னது என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வோகாபுலரிஸ் படிக்க போற மாதிரி இந்த மேத்ஸுக்குன்னு சொல்லி அபாகஸ் மேத்ஸுக்குன்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? இந்த அனுபவம் எதுவும் இருக்கா? ஓ டீச்சர், சின்ன வயசுல நான் போனேன் டீச்சர். இந்த அபாகஸ் வந்து அதான் கணினி எப்படி வந்திருக்கு எங்களுக்கு, கணிதத்தை அடிப்படையாக கொண்ட பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக உருவாக்கப்பட்டு தான் இப்ப கடைசியில நாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நிக்கிறோம். என்னது, கம்ப்யூட்டர் டிஜிட்டல்ல நிக்கிறோம். சரி, அப்ப முதல் கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம் என்னது? ஒரு கணித உபகரணம் அபாகஸ். சரியா, கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த ஆரம்ப காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த இயந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அனலைட்டிக்கல் இன்ஜின் சொல்லி ஒரு இயந்திரம் கண்டுபிடித்தாங்க. முதலாவது வந்து அபாகஸ் கண்டுபிடித்தாங்க. அதுக்கு பிறகு அனலைட்டிக்கல் இன்ஜின் கண்டுபிடித்தாங்க. இவங்க எல்லாம் ஜெனரேஷனுக்கு அடங்க மாட்டாங்க. உங்களுக்கு விளங்கணும், இது வந்து ஆரம்ப காலத்துல கண்டுபிடித்த இயந்திரங்கள் தான். எங்களோட ஜெனரேஷனுக்குள்ள இவங்க அடங்க மாட்டாங்க. அப்ப இந்த அனலைட்டிக்கல் இன்ஜின் வந்து கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணினியின் தந்தை என அழைக்கப்படும் சார்ல்ஸ் பாபேஜ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இவரையே கணினியின் தந்தை என்று சொன்னோம்னு சொன்னா, பொதுவான தேவைகளுக்கான இயந்திரத்தை இவர் கண்டுபிடிச்சார். இந்த அனலைட்டிக்கல் இன்ஜின் வந்து பொதுவான தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட இயந்திரம். 1837 வந்து இதை கண்டுபிடித்தார். அப்ப அபாகஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டது? கணித தேவைகளுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது. இது வந்து பொதுவாக எல்லா தேவைகளுக்கும் உருவாக்கப்பட்டது இந்த இயந்திரம். அதனாலதான் இவரை கணினியின் தந்தை என்று சொல்லி சார்ல்ஸ் பாபேஜ் நாங்க சொல்லுவோம். அப்ப அபாகஸ் வந்து
கணனி தேவைக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அனலைட்டிக்கல் இன்ஜின் வந்தது. அதுக்கு பிறகு ஏபிசி கம்ப்யூட்டர் என்று சொல்லி வந்தது. அட்டனாஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர், அந்த ஏபிசி அந்த நேம்லேயே இருக்குது. அதால் அதுக்கு ஏபிசி கம்ப்யூட்டர்னு சொல்லி பெயர் வைத்தாங்க. அப்போ இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் படத்தில் காட்டின மாதிரி இப்படி தான் இருந்துச்சாம் அந்த இயந்திரம். இது கொஞ்சம் முன்னேற்றமாக கண்டுபிடித்திருக்கிறாங்க.